எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துறாரு, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷக பணி. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல் வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 அல்லது கீழே உள்ள இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யுங்கள். soe.jesuslives.in. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே? எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை எண்ணிலா நன்மைகள் எனக்காய் செய்திட்டார் என்றென்றும் நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. நினைவுகள் அறிந்த நித்திய தேவன் நிம்மதி தந்தான் என் வாழ்வில். உணர்வுகள் புரிந்த உயிருள்ள தேவன் உதவிகள் செய்தார் உடனிருந்து. நினைவுகள் அறிந்த நித்திய தேவன் நிம்மதி தந்தான் என் வாழ்வில். உணர்வுகள் புரிந்த உயிருள்ள தேவன் உதவிகள் செய்தார் உடனிருந்து. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்த அதிசய தேவன், அதிகமாய் செய்த அதிசய தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கண்ணீரை கண்ட கருணையின் தேவன் களிகூர்ந்து மகிழ்ந்திட கிருபை செய்தார். கதறலை கேட்ட சர்வவல்ல தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். கண்ணீரை கண்ட கருணையின் தேவன் களிகூர்ந்து மகிழ்ந்திட கிருபை செய்தார். கதறலை கேட்ட சர்வவல்ல தேவன்
ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். தேவனை போல என் இயேசுவை போல, தேவனை போல என் இயேசுவை போல, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. தகப்பனை போல தாங்கிய தேவன், தாயை போல தேற்றி வந்தார். தமையனை போல தலைவனை போல நல்வழி காட்டி நடத்தி வந்தார். தகப்பனை போல தாங்கிய தேவன், தாயை போல தேற்றி வந்தார். தமையனை போல தலைவனை போல நல்வழி காட்டி நடத்தி வந்தார். நண்பனை போல வைத்தியன் போல, நண்பனை போல வைத்தியன் போல எல்லாமுமானார் என் இயேசு தேவன், எல்லாமுமானார் என் இயேசு தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை எண்ணில்லா நன்மைகள் எனக்காய் செய்திட்டார் என்றென்றும் நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:48 நாம் வாசிக்கிறோம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அவரே என்னை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கர்த்தர் சகலவிதமான சத்துருக்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் இந்த சத்துருவின் கைகளில் நான் அகப்பட்டு விட்டேனே, என்னை யார் காப்பாற்றுவார்கள், என்னை யார் விடுவிப்பார்கள் என்று சொல்லி தத்தளிக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவருடைய உதவியை நாடுகிற ஒருவரை ஆகிலும் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. சத்துருக்களின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு தப்புவிக்கிறீர் என்று இந்த சங்கீதக்காரன் அனுபவத்தோடு எழுதுகிறான். தாவீது நாள்தோறும் சவுலால் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தான். பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்தான் இந்த சத்துருக்களின் கைகளில் இருந்து என்னை விலக்கி விடுவிக்கிறவர் என்ற நம்பிக்கையோடு இருந்தபடியினால் அந்த துரத்துகிற சவுலின் கையில் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு மேலாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். கொடுமையான மனுஷனுக்கு ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார். யோசேப்பு வாழ்க்கையிலும் அப்படித்தான்.
கொடுமையான சத்துருக்களுக்கு விலக்கி ஆண்டவர் தப்புவித்து அவனை அவர்கள் விரோதமாய் எழும்பினவர்களுக்கு மேலாக அவனுடைய தலையை உயர்த்தினார். தானியேல் வாழ்க்கையின் பாருங்கள், சிங்கக்கபியில் பொறாமை பிடித்து அவர்கள் போட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்கள் நடுவில் ஆண்டவர் தானியேலை தப்புவித்தார், விலக்கி விடுவித்தார். எந்த சத்துருக்கள் பகைத்தார்களோ, சிங்கக்கபியில் போட்டார்களோ, அவர்களுக்கு மேலாக தானியேலுடைய தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு ஆண்டவர் விலக்கி விடுவித்தார், தப்புவித்தார். அதே தேவன்தான் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சகலவிதமான சத்துருக்களுக்கும் விலக்கி விடுவிக்கிறவராக உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். உங்களை அவர் தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷர்களுக்கு உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்த இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கட்டாயம் நீங்கள் சந்தித்து வருகிற சகல சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை விலக்கி விடுவித்து விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு நிச்சயமாக தப்புவித்து உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி நீரே சகலவிதமான சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விலக்கி விடுவிக்கிறவர் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எல்லா விதமான சத்துருக்களின் கைகளில் இருந்தும் ஒவ்வொரு மக்களையும் விலக்கி விடுவித்து தப்புவிக்கும்படியாக உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையையும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு மேலாக அவர்கள் தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷர்களுக்கு அவர்களை தப்புவித்து காப்பாற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.